தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே ஜூலை 5 வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலே உழவர் தின பேரணி நடத்துவதாக விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு கடந்த மாதம் பால் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபாய் வீதம் உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பது என்றும், வனத்துறையிலே விவசாயிகளுடைய பயிர்களுக்கு இழப்பீடு கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும், யானைகளால் மிதிபட்டு உயிரிழந்தால் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், அடிபட்டு உயிரோடு இருந்து மருத்துவ செலவுக்காக அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரையும் வழங்குவதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும், பயிர் இழப்பீட்டுத் தொகை வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவைகளுக்கு தேசிய வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கியிலே வருடம் ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று கடன் அளவு நிர்ணயிக்கின்ற அளவை வைத்து அதன் அடிப்படையிலே இழப்பீடு பயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக வருகின்ற இந்த ஜூலை 5 பேரணிக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். மேற்கொண்ட கோரிக்கைகள் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே ஜவாது மலையிலிருந்து உருவாகின்ற நீர் சிங்காரப்பேட்டை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. கடப்பாறை ஆறு என்ற பெயர். இந்த கடப்பாறை ஆறு சிங்காரப்பேட்டைக்கு மேல் ஜவாது மலை கீழ் அணை கட்டி இந்த பக்கம் ஒரு 5000 ஏக்கர் பாசன வசதி செய்தால் நிலத்தடி நீர்மட்டம் பெருகும், உணவு உற்பத்தி பெருகும். ஆகவே அரசு இது உடனடியாக ஆய்வு செய்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வந்தார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தார்கள். இது சரியான இடம், சரியாக இருக்கிறது, இங்கே எடுத்து அணை கட்டியே தீர வேண்டும் என்று உறுதி சொன்னார்கள். சென்றவர்கள் திரும்பியே வரவில்லை, அணையும் கட்டவில்லை. ஆகவே அரசு உடனடியாக இதன் நடவடிக்கை அணை கட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.